இயேசு ஏன் தேவாலயத்தில் மட்டும் ஜபிக்காமல் மலைகளுக்கு போய் ஜபித்தார்? மலைகளுக்கு பின்னால் உள்ள மாபெரும் மர்மம் என்ன? ஜீசஸ் காலிங் டிவியின் வேதாகமத்தின் 1000 மாபெரும் மர்ம முடிச்சுகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். மகாராஜனும் மகாதேவனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இயேசு ஜபித்த மலைகளில் அப்படி என்ன ஒளிந்திருந்தது? இயேசுவின் ஜபமும் அதிர்ச்சியான காரணமும். இயேசு ஏன் அதிகமாக மலைகளுக்கு போய் ஜபித்தார்? பைபிளில் மறைக்கப்பட்ட அதிபயங்கர ஆவிக்குரிய ரகசியம். பைபிளை படிக்கும்போது உங்கள் மூளைக்கு தட்டாத ஒரு மாபெரும் புவியியல் மற்றும் ஆவிக்குரிய மர்மம் ஒன்று இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது பகல் நேரங்களில் எருசலேம் தேவாலயத்திற்கு போனார். ஜெப ஆலயங்களில் பிரசங்கம் செய்தார். கடலோரங்களில் அற்புதங்களை செய்தார். ஆனால் ஒரு முக்கியமான காரியத்தை முடிவு செய்ய வேண்டும் என்றாலோ அல்லது பிதாவோடு ஆழமாக பேச வேண்டும் என்றாலோ அவர் தேவாலயத்தின் பரிசுத்த ஸ்தலத்தையோ ஆசாரியர்களின் அறைகளையோ தேர்ந்தெடுக்கவில்லை. வேதாகமத்தை திருப்பி பாருங்கள். லூக்கா 6:12 சொல்லுகிறது, அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். மத்தேயு 14:23 சொல்லுகிறது, அவர் ஜெபம் பண்ணுவதற்கு தனித்து ஒரு மலையின் மேல் ஏறி போனார். ஏன் மலைகள்? அவர் நினைத்திருந்தால் கதவை சாத்தி கொண்டு ஒரு வீட்டின் அறைக்குள் ஜெபித்திருக்கலாமே, அல்லது அமைதியான ஒரு பாலைவனத்தை தேர்ந்தெடுத்திருக்கலாமே. எதற்காக கரடு முரடான செங்குத்தான ஆபத்தான மலைகளை தேர்ந்தெடுத்து அங்கே இரவு முழுவதும் முழங்காலில் அவர் நிற்கிறார்? பலர் நினைக்கிறார்கள் இது அமைதியான இடம், மக்கள் தொந்தரவு இருக்காது, அதனால்தான் இயேசு அங்கே போனார் என்று. அது உலக பிரகாரமான ஒரு சாதாரண காரணம். ஆனால் வேதாகமத்தின் ஆவிக்குரிய அடுக்குக்குள் இறங்கி பார்த்தால் அங்கே ஒரு அதிபயங்கரமான ரகசியம் காத்திருக்கிறது. அவர் மலைகளுக்கு போனதற்கு பின்னால் பிசாசின் சாம்ராஜ்யத்தை நடுங்க வைத்த ஒரு மாபெரும் ஆவிக்குரிய யுத்தமும் கால சக்கரத்தின் மர்மமும் அங்கே நின்று கொண்டிருக்கிறது. இன்று அந்த பதபதைக்கும் ரகசிய பூட்டை 100% வேத ஆதாரங்களோடு உடைக்கப் போகிறோம். முதல் மாபெரும் ரகசியம், இது ஒரு ஆவிக்குரிய ஆக்கிரமிப்பு. பழைய ஏற்பாட்டை வாசித்து பாருங்கள். பல 100 வருடங்களாக புற ஜாதியினரும் இஸ்ரேலர்களும் சிலைகளை வைத்து எங்கே வணங்கினார்கள்? பள்ளத்தாக்குகளிலா? இல்லை, அவர்கள் மேடைகளை அமைத்தார்கள். எபிரேய மொழியில் இதற்கு பமாஹ் என்று சொல்லப்படுகிறது. எண்ணாகமம் 33:52 தேவன் கட்டளையிடுகிறார், அவர்களுடைய மேடைகளை எல்லாம் அழித்து போடுங்கள் என்று. ஏன் இந்த மேடைகள்? ஏன் மலை உச்சிகள்? ஏனென்றால் சாத்தானே வேதாகமம் ஆகாயத்தின் அதிகார பிரபு என்று எபேசியல் 2:2 அழைக்கிறது. பல நூற்றாண்டுகளாக இருளின் ஆவிகள் உலகத்தின் உயரமான மலைகளை தாங்கி அதிகார மையங்களாக, சிலை வழிபாட்டின் இருப்பிடங்களாக பிடித்து வைத்திருந்தன. இப்போது இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருகிறார். அவர் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் ஒரு இருண்ட அறைக்குள் உட்கார்ந்து ஜபிக்கவில்லை. மாறாக பல நூற்றாண்டுகளாக பிசாசின் கட்டுப்பாட்டில் இருந்த அந்த உயர்ந்த இடங்களுக்குள் நேரடியாக நுழைந்து இருளின் சாம்ராஜ்யத்தின் நடுவே நின்று பிதாவோடு தொடர்பு கொண்டு அந்த பகுதிகளை பரலோகத்தின் அதிகாரத்திற்குள் கொண்டு வருகிறார். அவர் மலையுச்சியில் முழங்காலிட்டு ஜெபித்த ஒவ்வொரு வினாடியும் அங்கே சாத்தானின் அஸ்திவாரங்கள் ஆட்டம் கண்டன. இது ஏதோ அமைதிக்காக போன பயணம் அல்ல, இது எதிரியின் முகாமுக்குள் நுழைந்து அங்கே தேவனுடைய கொடியை நாட்டிய மாபெரும் ஆவிக்குரிய யுத்தம். இரண்டாவது மாபெரும் ரகசியம், பரிமாணங்களின் இணைப்பு. பைபிளின் புவியியலை ஆராய்ந்து பாருங்கள். தேவன் எப்போதெல்லாம் மனிதர்களோடு ஒரு பிரம்மாண்டமான தொடர்பை ஏற்படுத்துகிறாரோ அந்த இடம் எப்பொழுதும் ஒரு மலையாகத்தான் இருந்திருக்கும். ஆபிரகாமை தன் மகனை பலியிட தேவன் எங்கே கூப்பிட்டார்? மோரியா மலையில். ஆதியாகமம் 22வது அதிகாரம் இதை தெளிவாக சொல்லுகிறது. தேவன் இறங்கி வந்து 10 கட்டளைகளை எங்கே கொடுத்தார்? சீனாய் மலையில். யாத்திராகமம் 19வது அதிகாரம் இதையும் தெளிவாக சொல்லுகிறது. பாகலின் தீர்க்கதரிசிகளை அழித்து வானத்திலிருந்து எலியா அக்கினியை கீழே இறக்கியது எங்கே? கர்மேல் மலையில். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் தெளிவாக சொல்லுகிறது. பைபிளில் மலைகள் என்பவை பூமியும் பரலோகமும் உரசி கொள்ளும் போர்ட்டல்கள். இப்போது புதிய ஏற்பாட்டுக்கு வாருங்கள். இயேசு கிறிஸ்து தன் சீசர்கள் 3 பேரை அழைத்து கொண்டு ஒரு உயர்ந்த மலைக்கு செல்லுகிறார். அங்கே அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே ஒரு மாபெரும் ஆவிக்குரிய வெடிப்பு நடக்கிறது. மத்தேயு 17வது அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம், அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவருடைய வஸ்திரம் ஒளியைப் போல வெண்மையாயிற்று. அதுதான் மறுரூபமலை. அங்கே யார் வந்து நின்றது தெரியுமா? சீனாய் மலையில் நின்ற மோசே, கர்மேல் மலையில் நின்ற எலியா. பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணம் மோசே மூலமாகவும் தீர்க்க தரிசனங்கள் எலியா மூலமாகவும் புதிய ஏற்பாட்டின் மேசியாவாகிய இயேசுவோடு இணைந்த மலையுச்சி
அந்த மலை உச்சியாக அமைகிறது. தேவன் மலையை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் அது மனிதர்கள் வாழும் பூமியில் இருந்து விலகி பரலோகத்தின் கதவுகளை திறக்கப்படும் ஒரு மாபெரும் ஆவிக்குரிய ரேடார். இயேசு ஒரு மனிதனாக பிதாவோடு நேரடி தொடர்பில் இருக்க அந்த பரலோக போர்ட்டல்களை பயன்படுத்துகிறார். மூன்றாவது காரணம் யூதர்களின் ஆவிக்குரிய அஸ்திவாரத்தை உடைத்த மாபெரும் புரட்சி. இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த யூதர்களும் ஆசாரியர்களும் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. தேவன் எருசலேம் தேவாலயத்தில் மட்டுமே வாசம் செய்கிறார். எருசலேமில் உள்ள அந்த மோரியா மலையில் நின்றால்தான் தேவன் ஜெபத்தை கேட்பார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்தின் பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்று ஜெபிக்கவில்லை. அவர் கலிலேயாவில் உள்ள பெயர் தெரியாத மலைகளிலும் ஒலிவ மலையிலும் ஏறி ஜெபித்தார் என்று வேதாகமம் தெள்ளத் தெளிவாக சொல்லுகிறது. யோவான் 4வது அதிகாரத்தில் சமாரிய பெண்ணிடம் இயேசு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் அல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. ஆம், கல்லால் கட்டப்பட்ட தேவாலயம் இனி தேவனுடைய இருப்பிடம் அல்ல, நானே அந்த புதிய தேவாலயம். நான் எங்கே முழங்காலில் நிற்கிறனோ அந்த பாழடைந்த மலையில்தான் இனி பரலோகத்தின் பரிசுத்த ஸ்தலம் என்பதனை ஒட்டுமொத்த இஸ்ரேலுக்கும் நிரூபிக்கவே இயேசு எந்த ஒரு கட்டடத்துக்குள்ளும் முடங்காமல் பரந்த மலைகளுக்கு போய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அவரை பொறுத்தவரை எந்த இடமும் பரிசுத்தமானதே. இப்போது மிக முக்கியமான மனித அறிவை முடக்கும் மாபெரும் காரணத்துக்கு வரப்போகிறோம். இதுதான் 100% மிகச் சரியான விடை. இயேசு தன் வாழ்நாள் முழுவதும் எத்தனையோ மலைகளுக்கு சென்று ஜெபித்தார். ஆனால் அவர் அந்த மலைகளுக்கு போனதெல்லாம் மனித சரித்திரத்தையே புரட்டி போட போகும் ஒரு இறுதி மலைக்காக தன்னை தயார் செய்யத்தான். அது எந்த மலை தெரியுமா? அதுதான் கபால ஸ்தலம் என்று அழைக்கப்படும் கல்வாரி மலை. அவர் மலையின் மேல் ஏறிய போதெல்லாம் பிதாவோடு பேசினார். ஆனால் கல்வாரி மலையில் ஏறும்போது அவர் பிதாவோடு பேசவில்லை. பிதாவினால் கைவிடப்பட்டார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சிலுவையில் தொங்கி கதறினார். தன்னை நம்பி வரும் எந்த ஒரு மனிதனும் தேவனால் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக அவரே அந்த மாபெரும் கல்வாரி மலையின் மேல் மனித குலத்தின் பாவங்களை சுமந்து கொண்டு பிதாவின் கோபத்தை எல்லாம் தன்மேல் வாங்கி கொண்டார். அவர் தன் வாழ்நாளில் மலைகளுக்கு சென்று ஜெபித்தது அமைதிக்காக அல்ல, கல்வாரி மலையில் சிலுவையை சுமந்து கொண்டு ஏறுவதற்கான ஆவிக்குரிய பலத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே. ஒரு மலையில் ஏறி, ஒரு மலையில் இரத்தம் சிந்தி, ஒரு மலையில் இருந்தே அவர் பரலோகத்துக்கு போகிறார். இதுதான் இயேசு மலைகளை தேர்ந்தெடுத்ததற்கான அசைக்க முடியாத வேத ரகசியம். மலைகளில் மாபெரும் மர்மத்தை பார்த்தோம். ஆனால் இங்கேதான் அடுத்த அதிபயங்கரமான சஸ்பென்ஸ் ஒளிந்திருக்கிறது. கல்வாரி மலைக்கு செல்வதற்கு முந்தின நாள் இரவு இயேசு ஒலிவ மலையின் அடிவாரத்தில் உள்ள கெத்சமனே தோட்டத்திற்கு ஜெபிக்க செல்லுகிறார். அங்கே அவர் ஜெபிக்கும் போது அவருடைய வேர்வை இரத்த துளிகளாக மாறி தரையில் விழுந்தது என்று லூக்கா 22:44 சொல்லுகிறது. இது எப்படி சாத்தியம்? ஒரு மனிதன் ஜெபிக்கும் போது அவனுடைய வேர்வை எப்படி இரத்தமாக மாறும்? அந்த இரத்த வேர்வைக்கு பின்னால் உள்ள மருத்துவ அறிவியலின் ரகசியம்தான் என்ன? அங்கே பிசாசு எப்படி அவரை தாக்கினான்? கர்த்தருடைய வருகை தாமதித்தால், தேவன் ஆயுசு நாட்களை கூட்டி தந்தால், அடுத்த பாகத்தில் கெத்சமனே தோட்டத்தில் நடந்த அந்த மரண போராட்டத்தின் மருத்துவ மற்றும் ஆவிக்குரிய ரகசியங்களை 100% வசன ஆதாரங்களோடு பார்க்க போகிறோம். இது உங்கள் ஜெப வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும். தொடர்ந்து காத்திருங்கள். மகாராஜனும் மகாதேவனுமாகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா இயேசுவே வாரும். ஆமேன், ஆமேன்.